அக்குபங்க்சர் அப்படின்றது வந்துட்டு எல்லாருமே நினைப்பாங்க ஒரு நீடில் வச்சு ரொம்ப வந்துட்டு ப்ரிக் பண்ணும்போது வலி இருக்குமோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த பயத்தில் கூட வராமல் போயிருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. இது எப்படி ஒர்க் ஆகுது சிம்பிளாக நான் சொல்கிறேன். நம்ம பாடியில் வந்துட்டு ஒரு ஆர்கனும் இருக்குது. ஸோ ஒரு ஆர்கனுக்கும் வந்து ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி வந்துட்டு ஒரு சர்க்கிள் போயிட்டே இருக்கும். அப்போ வந்து ஹெல்த்தி ஹியூமன் பீயிங். எப்போ அந்த சர்க்கிள் ஸ்ட்ரக் ஆகுதோ அப்போ தான் டிசீஸ். இப்போ அக்குபங்க்சரிஸ்ட்டுக்கு என்ன தெரியும்னா, நம்ம பாடியில் இப்போ லிவர் அப்படின்னா லிவரோட எனர்ஜி பாத்வேஸ்ன்னு இருக்குது. அந்த எனர்ஜி பாத்வே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் எண்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல எண்ட் ஆகும். அது தெரியும். நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஆல்கஹால் யூஸ் பண்ணி அவன் அடிக்ட் ஆகிறான், அதனால் அவனோட லிவர் டேமேஜ் ஆகுது அப்படின்னும்போது நான் லிவரோட பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அந்த பாயிண்டில் நான் நீடில் வந்து ஸ்டெரிலைஸ்டு நீடில் வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த நீடில் வந்துட்டு யூஸ் அண்ட் த்ரோ. சரிங்களா? அது இன்சர்ட் பண்ணும் பொழுது காஸ்மிக் எனர்ஜி வந்து நீடில் வழியாக உள்ளே போயிட்டு அந்த ஸ்ட்ரக்காக இருக்கிறத ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ இம்பேலன்ஸாக இருக்கிற ஒரு எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த நீடிலோட வேலை. ஸோ நீடில் வந்து லைக் ஆண்டனா மாதிரி செயல்படுது. தட்ஸ் இட். அவ்வளோதான்.